இன்னைக்கு இப்போ நாங்க மொட்டை அடிச்சிடலாமா? ஏன்? ஐஸ்கிரீம் தருவேன். ஐஸ்கிரீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்வின் பேபிஸோட ஃபுல் டே ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி பாப்பா காலைல எழுந்த உடனே வேப்பிலை பொடி வந்துட்டு ப்ரஷ் பண்ண கொடுத்துருவேன். வேறு எந்த ஒரு கடையில் விற்கிற பேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. இதிலே வந்து ப்ரஷ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அவங்க பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணி விட்ருவேன். அப்போ தான் அவங்களுக்கும் வந்துட்டு பழக்கம் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் அவங்கள விளக்க சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த பொடியை வச்சு விளக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பி பாப்பாவே அந்த பொடியை எடுத்துகிட்டு வந்து அம்மா பல்லு விளக்கி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ டாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு விளையாடுவாங்க. வந்து ஏபிசிடி ஸ்டஃபிங் பண்ணுறது இருந்துச்சு. பாதி வந்து எங்கேயோ தூக்கி போட்டுட்டாங்க, கொஞ்சம் தான் இருந்தது. அதை வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்துட்டு வியை வந்துட்டு ஏ இருக்க சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ண போனால், அதுக்கப்புறம் இங்கே வைக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே கரெக்டாக வந்து வச்சுருந்தா. பாப்பாவுக்கு விளையாண்டு டயர்ட் ஆகிடுச்சான். டிவி பார்த்துட்டு ஒரு மாதிரி போஸ் கொடுத்து படுத்துட்டு இருந்தான். தம்பி வந்து பாப்பா கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருந்தான். அன்றைக்கி வந்துட்டு அவங்க அப்பா 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. டிஃபனும் வந்து முன்னாடியே செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 9 மணி போல் தம்பி பாப்பா 2 பேர்த்துக்கும் இட்லி வந்து போட்டிருந்தேன். அவங்களே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க 2 பேர்த்தையும் குளிப்பாட்டி விட்டாச்சு. ஒரு சில டைம் சீக்கிரம் குளிப்பாட்டிடுவேன், ஒரு சில டைம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டுவேன். எப்படி டைம் கிடைக்குதோ அப்படி தான். ஜன்னல் எட்டி பார்க்குறீங்கள? ஆஃப் பண்ணவா? சரி, நான் ஆஃப் பண்ணுறேன். ஏன் எப்போ பாரு பொம்மை டிவியே பார்க்குறீங்கல்ல? ஆஃப் பண்ணவா? ஆஃப் பண்ணுறேன். ஏன் ஆஃப் பண்ணக்கூடாது? சரி, என்ன வேணும்? நான் சோட்டா பீம் பார்க்கவா? ஏன் மோட்டு பட்டு பார்க்கணும்? குட்டிங்க பாரு, நான் வந்துட்டு சோட்டா பீம் பார்க்குறேன், ஓகேவா? ஏன் வேண்டாம்? மோட்டு பட்டில் வேணுமா? எனக்கு மோட்டு பட்டில் பிடிக்காதே. மோட்டு பட்டில் வேண்டாம். நான் சோட்டா பீம் பார்க்கவா? வேண்டாம், மோட்டு பட்டில் வேணாம். இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பாருங்க, மோட்டு பட்டில் வேணாம். ஏன் துணி இப்படி களைச்சி போட்டிருக்கீங்க? துணி எதுக்கு களைச்சிங்க? சொல்லு. நான் மடிச்சு தான் ஆச்சு, எது களைச்சிங்க? மகேஷ் குட்டி, சரி போதும், வலிக்குது அம்மாவுக்கு. அப்புறம் என்னுடைய பூ வந்து விழுந்துடும். தொட்டு பார்க்குறியா? பாப்பா மொட்டை அடிச்சிடலாமா? ஏன்? சரி, மொட்டை அடிச்சிடலாமா? உனக்கு முடி வேண்டாம். அப்போ முடி வேண்டாம். அடிக்கூட, அம்மாவுக்கு வலிக்குது. நம்ம மொட்டை அடிச்சிடலாமா? இங்கே பாருங்க தச்சுக்குட்டி, மொட்டை அடிச்சிடலாமா? தச்சுக்குட்டி,
இங்கே பாருங்க, இங்கே வாங்க. வா தச்சுக்கிட்டு இங்கே வாங்க. தச்சு சரிங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. இங்கே வா, இங்கே வாங்க. நிமிஷம் இங்கே வா. நீ வந்தால் சாக்லேட் தருவேன், சாக்லேட் தருவேன், ஐஸ்கிரீம் தருவேன், ஐஸ்கிரீம் தருவேன். ஐஸ்கிரீம் வேணாமா? அதை வாயில் வைக்கக்கூடாது, எடுங்க. தஸ்வந்த் வாயில் வைக்காத, எடு. தஸ்வந்த் எடுப்பா, வாயிலேருந்து எடு, எடு. சரிங்க வாங்க. ஐஸ்கிரீம் தரவா? ஐஸ்கிரீம். பாப்புக்குட்டி இங்கே பாரு, இங்கே பாரு. அவன் கையை வச்சிருக்காண்டி, இங்கே பாருங்க. சரி அப்போ அம்மா பொம்மை டிவி மாத்துறேன் இரு. இங்கே பாரு, இங்கே பாரு. விழ போறீங்க இப்போ. உன் பூ நான் எடுத்துக்கவா? நான் எடுத்துக்கிறேன், அம்மாவுக்கு இல்லை. அம்மாவுக்கு பூ இல்லை, நான் வச்சுக்கவா? அது ஏற்கனவே உடஞ்சி போன ஃபேன் தான், வாயிலை கூட. பாப்பா மகேஷ் குட்டி இங்கே பாருங்க. பாப்பா சரி நம்ம ஊருக்கு போகிறேன். இங்கே பாரு. என்னது என்ன சொல்லனே புரியல. மதுஸ்ரீ வீட்டுக்கு போகிறீங்களா? மதுஸ்ரீ அப்பா கூட மதுஸ்ரீ வீட்டுக்கு போகிறீங்களா? சரி போ, எனக்கு என்ன வந்துச்சு? போ, கூட பேசாத. சரி சொல்லு, சரி சொல்லு, சரி சொல்லு என்ன வேணும்? அடிக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி ஏன் பண்றீங்க? என்ன சொல்லு. சரி பாப்கார்ன் பண்ணலாமா? வேணாமா? ஏன்? உனக்கு பாப்கார்ன் பிடிக்கும்ல? நான் பாப்கார்ன் பண்ணவா? சரி அப்போ இப்போலாம் பண்ணால் அப்புறம் வந்துட்டு பேச மாட்டேன். பாப்பு இங்கே பாரு. மகேஷ், மகேஷ் குட்டி சரி பாப்கார்ன் பண்ணலாமா? பாப்பாவுக்கு வந்துட்டு மொட்டை அடித்து விடலாமான்னு கேட்டதுக்கு அவள் வந்துட்டு கோச்சிக்கிட்டா. அதனால் அவளை சமாதானப்படுத்தி பாப்கார்ன் செய்யலாமான்னு சொல்லிவிட்டு அவளை வந்து கிச்சனுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே வந்துட்டு ஒரே ரகலை 2 பேரும் அங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே ஐயோ ஐயோ சுச்சு, டோன்ட் டச் மகேஷ். கல்லையா? பாப்பா 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 தொடாதடி பாப்பா. மகேஷ் குட்டி தொடக்கூடாது. இங்கே பாரு. ஆஹா எதுவுமே தொடக்கூடாது. இங்கே பாரு மகேஷ். நோ நோ நோ. பாப்பா இங்கே பாருங்க. சரி திறக்காத திறக்காத. என்னது? அது என்னது? சப்பாத்தி சுடுதா? எப்படி சுடுவாங்க? எப்படி சுடுவாங்க? சரி சரி போதும், இறங்குறீங்களா 2 பேரும்? இப்போ நம்ம பாப்கார்ன் செய்யலாம். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? ஏய் விழுந்துருவ.
தச்சு என்ன பண்ற? அது இதுக்கு உனக்கு அதை வச்சு என்ன பண்ணுவ? பாப்பா சே எடுக்கக்கூடாதுமா. தச்சு வைங்க, எடுக்கக்கூடாது. என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன பாப்பா வீடு கூட்டுறியா? பாப்பா என்ன பண்றீங்க? வீடு கூட்டுறியா? சரி கூட்டினது போதும். இன்னைக்கு இப்போ நாங்க பாப்கார்ன் செய்ய போறியா? பாப்கார்ன். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் கழட்டக்கூடாது. அங்கே வந்துட்டு முந்திரி வச்சுருந்தேன், அதை எப்படியோ தம்பி வந்து பார்த்துட்டான். பார்த்ததும் எனக்கு இது வேணும் சொல்லிட்டு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஒரே அடம். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வந்து எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அமைதியானாங்க. சரி போதும் போதும், பூ விழுந்துரும். போடு. சுட்டுரும். அடுப்பு போட்டு போகாத, சுடுவோம். இந்தனும் இங்க பாருங்க. எப்படி இருக்கு? போ போ, இங்கே பாரு. ஏன் சுடுதா? சரி எடுத்துட்டு போங்க.
பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இல்லை தானே? நல்லா இல்லை, அம்மாட்டுக்கு கொடுங்க, நான் சாப்பிட்றேன். பாப்பாவுக்கு தம்பி ஊட்டும் போது பாப்பா ஆ வாங்கிட்டா. ஆனால் பாப்பா ஆ வச்சு விடும்போது தம்பி வந்து ஆ வாங்கவே இல்லை. ஒரு சில டைம் அப்படி தான் பண்ணுவான். நம்ம சாப்பிட்டுட்டு அவனுக்கு கொடுத்தா அவன் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு வைக்கணும், அப்போ தான் அவர் வந்து சாப்பிட்டுவார். வச்சுந்தா சுடு தண்ணி வைக்க போறியா? அதுக்கு பாத்திரம் இந்த வானில் எடுத்து வை. சுடு தண்ணி வானில் தான் வைப்பாங்களா? ஆ அம்மா பாப்பா சுடு தண்ணி வானில் தான் வைப்பாங்களா? ஆ தேக்ஷால் வைக்க மாட்டேங்க. நீங்கள் வானில் வச்சுருக்கீங்க, வானலில் சுடு தண்ணி வச்சுருக்கீங்க. ஏய் ஊற்றிடாத மகேஷ். வானலில் தான் சுடு தண்ணி வைப்பாங்களா? ஆ ஆமாவா? உங்கள் ஊரில் வானலில் வைப்பாங்களா? சரி, சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ஏன் ஆன் ஆகலை? பிளக் ஐஸ் இங்கே சொருவலையே. அங்கே பாருங்கள், பாயிண்ட் சுருக்கலை. பாப்பா பிளக் போடலையே. பிளக்கு அங்கே பாரு, பின்னாடி பாரு, பின்னாடி போடலையே. பிளக்கே போடலையே. எங்கே போடுவ? அது ஃபஸ்ட்டு போ. தண்ணி சுடவே இல்லையே, ஜில்லுன்னு இருக்கு. ஏன்? அதான் ஏன் சுடலை? புரியல. பாரு அண்ணா சொல்கிறேன் பாரு, பிளக்கு போடலையா. வாயிலிக் கூட. அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி விளையாண்டு தண்ணி வந்து சிந்திட்டு அதை வந்து பாப்பா ஒரு துணியை கேட்டு அதை வந்து பொறுப்பாக அழகாக உட்காந்து தொடச்சிட்டு இருந்தா. யார் தண்ணி சிந்துனா? அவன் சிந்திட்டானா? சரி தொடங்க, மறுபடியும் தண்ணி சிந்த வரான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 மணி போல் லஞ்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. மாம்பழம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கனிஞ்சு போயிடுச்சு. அதை தான் வந்து கட் பண்ணி தம்பி பாப்பா 2 பேத்துக்கும் கொடுத்துருந்தேன். காலையிலேயே காயெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை எடுத்து வைக்காமல் இருந்துச்சு. பாப்பாவும் தம்பியும் அதை பார்த்துட்டு காய் தனியாக தக்காளி தனியாக எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க.
பொறுமையாக வை. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு போய் உட்காருவேன். அப்போ தான் வேதலை மாதிரி ஒன்று முதுகில் ஏறிக்கும், இன்னொன்று மடியில் படுத்துக்கும். இந்த மாதிரி தான் 2 பேரும் மாறி மாறி விளையாடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா மேலே ஏறி விளையாடுறது. ஒரு சில டைம்லாம் 2 பேரும் மடியில் படுக்குன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கவே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். இதில் எனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகிடும். இதுதான் மடிக்கிறதா? ஒழுங்கா மடிச்சிட்டா. அம்மா நோருமா துணி மடிக்கிறா. இது பேர் என்னது? இதான் மடிச்சு கொடுக்குறதா? மடிச்சு கொடுக்குறதா? ஒழுங்கா மடிச்சிட்டாங்க. துணி மடிச்சிருக்கீங்களா? தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணி போல் மீதி ஒரு 1/2 மூடி தேங்காய் இருந்துச்சு. அதை வச்சு 2 பேர்த்துக்கும் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து கொடுத்துருந்தேன். அதை வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு. தலைவாணிக்கு உரை போட்டு வச்சுருந்தேன். அதை 2 பேரும் எடுத்து போட்டுட்டு அதில் படுத்து பால் குடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் எனக்கு தெரியாமவே கீழே வந்துட்டாங்க. கீழே நாய் கூட விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் பொண்ணு கூட கதை பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பாவம் அந்த நாய், இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நாயை படாத பாடு படுத்தி வைக்கிறாங்க. இது பேர் லூலுன்னு வச்சுருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் சீ லூலு லூலு. அதுக்கப்புறம் நாய்க்கு தண்ணி தீர்ந்து போயிடுச்சான். அந்த குட்டி பக்கெட் மாதிரி இருந்தது, அதை எடுத்து தண்ணி பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து போய் நாய்க்கு வைக்கிறாங்க. நாய் அழகாக குடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மெஷினில் போட்ட துணியெல்லாம் காய வைக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம். அப்போ பாப்பா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கொடுத்தா. எடுத்துகிட்டு கொடுக்க நான் ஒன்று ஒன்றா அப்படியே காய போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் துணியை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அவங்களோட சைக்கிள் ஒன்று உடஞ்சது இருந்துச்சு, 2 பாகமாக ஆயிடுச்சு. அதில் விளையாடிட்டு இருந்தாங்க தூக்கி வச்சுட்டு. அதில் ஒன்று பாப்பாவா. இங்கேருந்து பார்த்தா ஏர்போர்ட் தெரியும். அங்கே ஃப்ளைட் போயிட்டு இருந்தது. அதை தூக்கி பாப்பா அங்கே பாரு ஃப்ளைட்டு போகுதுன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா. இங்கே வரு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணி போல் பார்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். கரெக்டாக அந்த பார்க் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன தான் வானம் க்ளவுடியாக இருந்தாலுமே ரொம்பவே வெக்கையாக இருந்துச்சு. 2 பேர்த்துக்கும் அங்கே நல்லாவே வேர்த்து கொட்டிடுச்சு. நல்லாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்கு கூட்டிகிட்டு போனதும். விழுந்துருடி, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ வாங்க.
பார்த்து பார்த்து விழுந்துடாத கீழே. தச்சு பார்த்து. அது ஒன்றும் இல்லை, நீ போ. பார்த்து விழுந்துடாத. பார்த்து. பாப்பா ஏறிடுச்சு, நீ என்ன பயப்படுற? பாப்பா பார்த்து. உட்காருங்க. இரு, பாப்பா உட்காரட்டும். பார்த்து பார்த்து. இறக்கு ஏதாச்சும் இறக்கு பாப்பாவை. சரி சுத்தவா. பார்த்து. பார்த்துடா, குச்சி இருக்கு. ஐயோ, தொந்தரவு பண்ணாத. அங்கே போகக்கூடாது, இங்கே வா. அவங்க அப்பா வர வரைக்குமே 2 பேரும் வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவை பார்த்ததும் அப்பா இங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிக்கலைன்னா நான் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சவுண்டு போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்லேருந்து கிளம்பி ஜூஸ் கடைக்கு வந்து போயிருந்தோம். கரும்பு ஜூஸ் குடிக்கலாமேன்ட்டு. ரொம்ப வெக்கையாக இருந்ததுனால ஒரு மாதிரி தாகமாக இருந்துச்சு, தண்ணியும் கொண்டு போகலையா, அதனால். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.